ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அருமையான ஆஸ்மன் மைக்கேல் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். எங்களோடு வந்திருக்கிற அருமையான பிரதர் லாரன்ஸ் பெர்லினுக்காக ஸ்தோத்திரம். அவங்க தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. இன்னும் இங்கே இருக்கிற அரவிந்த் பிரதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமஸ் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஐக்கியத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை தேவன் நடத்தி வருகிற தயவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தெளிவாக சில வார்த்தைகள் உங்களோடு பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர் செய்வாராக. நான் என் மனைவியும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பகுதி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் கலிபோர்னியா சென்று அடுத்து ஹியூஸ்டன் சென்று அப்படியே நாங்கள் சென்னைக்கு கடந்து செல்கிறோம். எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியத்தை பற்றி நீங்கள் தெரியணும்னா intercessionmission.com போட்டு அந்த ஊழியத்தை பற்றிய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவனால எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று வேதம் சொல்லுது. அது இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். நமக்காகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரே ஒருத்தர் தான் சகல நாட்களிலும் சொல்றாரு. அவர் தான் நம்மோட இருக்கார். நான் கூட மினிஸ்ட்ரிக்கு செல்ல 20 நாள் 40 நாள் நார்த் இந்தியா போயிடுவேன். மனைவியோட பிள்ளைகளோட இருக்க முடியாது. நீங்களும் அப்படிதான். சில சூழ்நிலையில யாரோட இருக்க முடியாது. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அதான் தாவீது சொல்றான், நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். எப்போ? நடக்கும்போது, படுத்திருக்கும் போது, அப்பவும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் நினைவுகளை எல்லாம் நீ தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் என்ன நினைக்கிறேன் என் மனைவி தெரியுமா? தெரியாது. மனைவி நினைக்கிற உங்களுக்கு தெரியாது. ஆனா மனுஷனுடைய நினைவுகளை எல்லாம் யார் அறிகிறார்? தேவன் அறிகிறார். நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் தேவன் அறிகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையின் தேவன் வளர்ந்து பெருக செய்வாரா? இந்த நாள்ல என்ன செய்தி கொடுக்கணும் என்று சொல்லும் போது, தேவன் அநேக உயிர்த்தெழுந்த இயேசு அநேக இடத்துல வெளிப்பட்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அநேக நேரம் நம்மோடு இருக்கிறார். இருந்து அவர் கிரியை செய்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் சுவிசேஷ ஊழியர்கள் ஆரம்ப நாட்கள்ல கோட் போட்டிருக்கேன். அமெரிக்கா வந்தோடனே அப்ப காவி போட்டு ஊழியம் செய்யுது. 19 வயதுல இயேசு ஏற்றுக்கொண்டு 21 வயசுல ஊழியத்துக்கு வந்து சாது சுந்தர் சிங்கை ரொம்ப பிடிக்கும். அதனால காவியை போட்டு செருப்பு போடாம கிராமமா ஊழியம் செய்யுது. கிராமத்துல யாரு சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது, எங்கேயாவது போய் மரத்தடியில படுத்துக்கிடுறது, அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாட்கள்ல நான் ஆண்டவர் கிரியை செய்கிறத உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு தடவை ஒரு கிராமத்துல, புத்தரன்கோட்டை கிராமத்துல, அப்ப மேடெல்லாம் கிடையாது, சும்மா லைட் கம்பத்துக்கு கீழே இயேசு பிரசங்கிக்கும். நைட்டு கிராமத்து ஜனங்கள் வருவாங்க, இயேசு சொல்லிட்டு விடுதலைக்கு ஜெபம் பண்ணா பிசாசு எல்லாம் ஓடும். அப்ப ஜெபிக்கும் போது ஒரு பிசாசு பயங்கரமா வந்துச்சு. அது சொல்லிச்சு, நான் யார் தெரியுமாடா? மரியாதை இல்லாம பேசுறது, மரியாதை இல்லாம பேச வைக்கிறது ஒரு பிசாசு தான் நினைக்கிறேன். சில வீடுகளில் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நான் யாரும் தெரியுமாடா அப்படின்னு என்னப்பா அப்படின்னா, நான் மதுரை வீரன்டா அப்படின்னு. அங்க அந்த மதுரை வீரங்கிறது தான் தெய்வமா வணங்குறாங்க. என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஒண்ணு. நான் கண்ணை மூடி அவங்க கொஞ்சம் பயந்தான். ஆரம்ப நாட்கள் கண்ணை மூடிட்டு, நீ மதுரைக்கு வீரனா இருக்கலாம், எங்க இயேசு உலகம் அனைத்துக்கும் ராஜாவா இருக்காரு. அல்லேலூயா. அவர் சர்வலோகத்தின் ரட்சகர். அவர் முன்னாடி நீ நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஒண்ணு அது அலறிட்டு ஓடுது. உடனே ஊருக்காரங்களா அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க, சாமியை ஓடிடாத ஊரும். அது சொல்லுது, அவனை போச்சு இல்லைன்னா நான் ஊருக்குள்ள இருக்க முடியாது. உடனே தேங்காய் உடைக்கணும், கற்பூரத்தை கொடுக்குறான், அது ஆடுது.
அப்ப அடுத்த பிசாசு ஆடிட்டு வந்து சொல்லுது, எப்பா எந்த மதுர வீரனோ எந்த வீரனோ அவன்கிட்ட நிக்க முடியாது, ஏன்னா அவன் பக்கத்துல வெண்வஸ்திரத்தோடு இயேசு நின்றுட்டு இருக்காரு. எனக்கே தெரியாது, நம்ம ஊழியம் செய்யறோம், அவன் எவ்வளவு நாளா இயேசு நம்ம கூட நிக்கிறாருன்றது நமக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. அது சொல்லுது, நாங்க யாரும் அவங்ககிட்ட நிக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு அது தப்பு பண்ணிட்டு கீழே விழுந்துட்டு ஓடுது. அதனால உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில் அவர் நம் பட்சத்திலே, நம்முடைய பக்கத்திலே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்க உணரணும். இந்த ஊழியத்தை செய்த நாட்களில் எனக்கு ரொம்ப கஷ்டம். தலைக்கு தைக்க என்ன இருக்காது, சோப்பு இருக்காது, யாராவது கூழ் கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க, அதான் குடிக்கணும். அப்போ இந்த ஊழியத்தை இப்படி பாடுகளோடு செய்யறதை விட பேசாம ஒரு பிசினஸ் செய்துட்டு ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு யோசித்து, அடுத்த நாள் நான் பிசினஸ்க்காக புறப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மத்தியானத்துல தேவன் தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அப்படின்னு சொல்றேன். மத்தியானம் 1:30 மணிக்கு பிரத்யட்சமா எனக்கு முன்னாடி வர. ஒரே ஒரு தடவை தான் அவரை பார்த்திருக்கேன். அப்ப சொல்றாரு, வந்துட்டு நான் கண்ணை மூடிட்டு அழுறேன், பேதுருவை தேடி வந்தது போல என்னை தேடி வந்திருக்கிறீரே. அப்ப அவர் சொல்றாரு, மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை கிதியோனை போல் நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. இல்லைன்னா அப்பதே நான் எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பேன். ஊழியத்துல அழைத்ததும் அவர் தான், ஊழியத்துல நிலைநிற்க வைக்கிறதும் அவர் தான். உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததும் அவர் தான், அந்த ரட்சிப்பை உங்களில் அவர் நிறைவேற்றுகிறவரும் அவர் தான். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் உங்களோடு உங்கள் பட்சமாய் உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து கொண்டிருக்கிறார், கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சொன்ன, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்கள். ஒருத்தர் ரொம்ப கிட்ட இருந்தாதான் அதெல்லாம் அவருக்கு தெரியுது. எத்தனை பேர் வாக்கில் யோசித்து ருசித்து பார்த்திருக்கீங்க? இயேசுவை மனசுலதான் நினைச்சிருப்பீங்க, அந்த காரியம் உடனே வந்து வாய்க்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை நம்ம நினைப்போம், அந்த நினைவு அவர் அறிந்து அந்த நினைவை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய். இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நம்ம யோசித்து மனசு நினைப்போம், அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்கி கொடுப்பார். எத்தனையோ சம்பவங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சொந்தக்காரங்க தான், அவங்க கிறிஸ்தவங்க தான், அவங்க வீட்டுல கொய்யா காய்ச்சி ஒரு கொய்யா பழம் கேட்கலாமான்னு யோசிங்க. சாதாரண ஆள்லாம் கேட்டுடலாம், ஒரு ஊழியக்காரன் 1000 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. யாரு செய்தாலும் தப்பா இருக்காது. ஊழியக்காரன் ஒரு கொய்யாவை கேட்டானு பாருங்க. அந்த கிராமத்துல எல்லாருமே என்ன பாரு, அவன் ஊழியக்காரன் கொய்யா பழம் கொடுங்கன்னு கேட்கான் அப்படின்னு. எத்தனை இடம் ஊழியங்கிறது சாதாரண காரியம் இல்லை. 27 வருஷம் ஊழியம் செய்யறோம், ரொம்ப யோசிச்சு செய்யணும். ஒரு வீட்டுல போறா வெள்ளியை கேட்கறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு, இதை கேட்கறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊழியங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. 27 வருஷம் டிராவல்ல போயிட்டே இருக்கோம். ஏன்னா சிலர் தவறாய் புரிந்து கொள்வாங்க. விளைச்சா இல்லையா, ஒரு மாதிரி பாக்குறீங்களா? நல்ல காரியம் சில நேரம் வழங்காது. நான் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டேன், அரை மணி நேரம் ஆகல, பக்கத்து தெருவில் இருந்து ஒரு கூட நிறைய எங்க அம்மா கொய்யாப்பழம் பறிச்சு கொடுத்து விட்டாங்க. நீட்டு ஒரு பிள்ளை கொண்டு கொடுத்துட்டு போகுது. அடுத்த அரை மணி நேரம் ஆகல, தஞ்சனகரன் இன்னொரு கிராமத்துல இருந்து ஒரு சிஸ்டர் ஒரு கூட நிறைய கொய்யா கொண்டு வராங்க. எங்க வீட்டுல அந்த டேபிள் முழுவதும் கொய்யா பழத்தை அப்படியே வச்சு பெரிய கடை மாதிரி வச்சு ஆண்டவரை துதிச்சோம். ஆண்டவரே, சின்ன காரியம், அதான் அற்பமான காரியம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு அற்பமான காரியத்தை இவன் நினைச்சுட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டேன். என் பிள்ளை இந்த காரியத்தை நினைச்சுட்டே அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்ற அவர் ஆவலாக இருப்பார். நீ சில காரியத்தை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த நினைவை யார் அறிவார்? கர்த்தர் அறிவார். அந்த நினைவு நியாயம் உள்ளவைகள்
அவர் புரிந்து கொள்வார். அறிவதும் புரிந்து கொள்வதும் அவர்கிட்ட தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதை நிறைவேற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும், எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வேணும், உங்க காரியங்கள் என்ன, தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுங்க. நம்ம ஒரு புத்தரை வழங்கல, குருநானக்க வழங்கல, கல்லறை. அந்த கல்லை கூட ஸ்திரீகள் பேசிட்டு போறாங்க, இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் பா. இப்படி ஒரு கல்லை கொண்டு வச்சுட்டானுங்க பாவி. ஏன்னா அவங்க கையில இடத்தை கொண்டு போறாங்க, கந்த வர்க்கங்களை எடுத்துட்டு போறாங்க. இதை போய் யாருக்கு படைக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணுமே. அந்த கல்லு அவங்க உயிர்த்தெழுதலை பத்தி யோசிக்கல. அவங்க நினைச்சதுல அந்த கந்த வர்க்கத்தை கொண்டு அவருக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிதான் கந்த வர்க்கங்களை ஸ்திரீகள் வாங்கிட்டு போறாங்க. கந்த வர்க்கத்தை வைக்கணும்னா கல்லை புரட்டி தள்ளணுமே அப்படின்னு சொல்லிதான் அங்க போனா அவங்க நினைப்பதற்கும் எதிர்பார்த்ததற்கும் மேலான காரியம் நடந்தது. கல்லும் புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது, கர்த்தரும் உயிர்த்தெழுந்தவராக காணப்பட்டார். சில காரியம் நீங்க சிம்பிளா ஒரு காரியத்தை நினைச்சிட்டு போவீங்க, ஆனா அங்க போய் பார்த்தா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு. 6 மாசம் முன்னாடி லண்டனுக்கு போயிருந்தேன். அங்க போய் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு கடைசி நாள் அந்த லண்டனை சுத்தி பிரேயர் வாக் போயிட்டு இருந்தேன். இப்போ கூட வரும்போது பேசிட்டு வந்தேன். இங்க நிறைய சர்ச் இருக்கு, இங்கெல்லாம் பிரேயர் வாக் பண்ணா அந்த சர்ச்சுகளுக்குள்ளெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை அந்தந்த ஏரியாவோட கர்த்தர் உண்டாக்குவார். பார்லிமெண்ட், அங்க இருக்கிற ராணி அரண்மனை எல்லாம் போய் பிரேயர் வாக் 10 மணிக்கு அப்படி ஒரு சர்ச் ஜெர்மன் இருக்கும். ஒரு லேடி கடந்து போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி கொஞ்சம் போட்டோ எடுங்க அப்படின்னு. இன்னொரு பையனை என் கூட ஆர்ட் படிக்கிற பையன், அந்த அம்மா போட்டோ எடுத்துட்டு அடுத்து என் கூட இருந்து போட்டோ எடுக்குது. எடுத்துட்டு விசாரிச்சுட்டு நீ என்ன செய்யற எது செய்யறன்னு பேசிட்டு அது சொல்லுது, நாளைக்கு நீ எங்க இருக்குதா அப்படின்னு. நான் சொல்றேன், காலைல 8:30 மணிக்கு நான் பிளைட்ல இந்தியா போறேன்னு. உடனே அது அப்படியே யோசிச்சுட்டு சொல்லுது, நீ நாளைக்கு இருந்த உடனே நான் பார்லிமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம், ஸ்பெஷல் கெஸ்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னு. என்னப்பா அந்த அம்மா எப்படி சொல்லுது அப்படின்னா, உடனே விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்க, ஐயா பார்லிமெண்ட் எம்பி மேரி கிளின்டன், நான் அந்த கார்டை வச்சுக்க, நீ நாளைக்கு போறதுனால போ, ஆனா என்னைக்கு யூகே வாரியோ அபிஷியலா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் என்னை கான்டாக்ட் பண்ணி நான் உனக்கு செய்து கொடுப்பேன். நான் எது சொல்லுன்னா, அன்னைக்குதான் நான் அந்த தேம்ஸ் நதிக்கரையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஜெபம் பண்றேன்? அந்த ஒரு ஐநாவில் போய் அமிர்தானந்தமாயி பேசிட்டு இருக்க. யார் யாரெல்லாம் சாமிலாம் போய் எங்கெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு பார்லிமெண்ட்ல போய் ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். பார்லிமெண்ட பார்த்து அந்த ஒரு சின்ன ஜெபத்தை, அற்பமான ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு ஒரு கணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு ஒரே இடத்துல இல்லை, எல்லா இடத்திலும் அவர் வியாபித்து அவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க அவர் என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு 3 சம்பவத்தை சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லி அப்படி நான் செவிக்க விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரத்துல அன்றைய தினமே 13ஆம் வசனம், அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். 19ஆம் வசனம், இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே
அவர்களோடு கூட. ஒரு காரியத்தை நீங்க நல்லா வளர்ந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுல நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, அந்த சம்பாதிக்கிறதுல கூட யார் இருக்கா தெரியுமா? இயேசு அந்த சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படின்னீங்கன்னா வீட்டுல சண்டையே வராது. நான் டிவியில பேசிட்டு இருக்கேன், சிலங்கால ஒருத்தர் கணவரை மனைவி அடிக்க கையை தூக்கியிருக்காரு. அந்த நேரம் டிவியில சொல்லியிருக்கேன், இப்படி மனைவி அடிக்க கையை தூக்குறியா? செய்தி வந்த உடனே அவர் அன்னைக்கு கையை கீழே போட்டவர் தானா. அந்த அம்மா மோட் சேர கூட போகும்போது வந்து சொல்லுது, ஐயா அன்னைக்கு போட்ட கை தான், இன்னைக்கு வராத கையை தூக்கலையா? சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு அவர்களோடு கூட. அல்லேலூயா. நீங்க வீட்டுல கணவன் மனைவி சம்பாஷிச்சுட்டு இருப்பீங்க, என்ன செய்ய இப்படி இருக்க, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லையே, இந்த காரியம் கொஞ்சம் இப்படி இருந்தா பரவாயில்லையே. இந்த சம்பாஷணைய வேற யாரும் கேட்கல, உங்க வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு பேர், அதான் வேதம் சொல்லுது, ரெண்டோ மூன்றோ பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவே நான் இருக்கிறேன். இனி வீட்டுல பார்த்து சம்பாஷிங்க. தேவன் அங்கு இருக்கிறார், அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறது. கையில வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க சம்பாஷணைகள் ஒவ்வொன்றையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெண்டு பேரும் சம்பாஷித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களோடு கூட போனார். அங்க அடுத்து 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவருக்கு தெரியாதா? இருந்தாலும் அவங்களை கேட்காரு, என்னப்பா அவங்க முகங்களை கர்த்தர் பார்க்காரு. சீசனுடைய முகம் எப்படி இருக்கு? துக்க முகமாக இருக்குது. நல்ல ஒரு காரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றதான் உங்க நடுவில் அவர் வர்றார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றதான் அவர் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர்கள் துக்க முகமாய் நடந்து அவங்க 18ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதித்திரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரே என்றார். அவர் எவைகள் என்றார். நேரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்தது 3 நாளாகிறது. 23ஆம் வசனம், உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு வந்த செய்தி எங்களை பிரமிக்க வைத்தது என்று சொன்னார்கள். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது கர்த்தர் அவங்கள என்ன சொல்லி கூடுறாரு பாருங்க. 25ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இவங்கிட்ட ஆண்டவர் எதை எதிர்பார்க்காரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் யாவையும் விசுவாசிக்க உங்களுக்கு ஒரு இருதயம் இல்லையே. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிரியைகளை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு இருதயம் நமக்குள்ள தேவை. இந்த மந்த இருதயம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க மாம்சத்தின்படி சிந்திப்பாங்க. இவங்களுடைய சிந்தை என்ன? இவர்தான் மீட்டு ரட்சிப்பார்னு நினைச்சோம், ஆனா இவர் சாப்டர் என்ன செய்யுது? முடிஞ்சு போச்சு, இனி நமக்கு வேற வழியை தான் பார்க்கணும் என்று சொல்லி விசுவாசத்தில் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உங்களுடைய விசுவாசம் பெருக வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக வேண்டும். நீங்க விசுவாசிக்க கூடாதபடி நீங்கள் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை 37ஆம் வசனத்துல, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளின் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்.
கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அடுத்த வசனத்துல, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். 29. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அப்பொழுது அவர் அங்க எழுதப்பட்டிருக்க வந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே மறைந்து அவரை அறிந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்தார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அவர்கள் அறிந்தார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு அது விசுவாசிக்க கூடாத ஒரு காரியமாக இருந்தது. இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். அல்லேலூயா. பவுல் அதை ரட்சிக்கப்பட்டவுடன் சொல்றாரு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறியும்படிக்கு. இந்த வசனத்தை நீங்க பிலிப்பியர்ல வாசிங்க. ஒரு எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். இன்னைக்கு அதுக்கு உங்க கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்படாதவங்க இன்னைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பல. கண்கள் திறக்கப்படாமல் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அனைவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவங்களுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி தெரியல. உயிர்த்தெழுதலை நம்பாமல் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் இந்த நாளிலே தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். நமக்கு நல்லா தெரியுது அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உயிர் தெழுந்து, அதான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் எங்கள் விசுவாசம் விருதா. கல்லறைக்குள்ள வச்சிருக்க ஒரு ஆளை கூட முடியுமா? செத்து போன ஒரு ஆளை கூட முடியுமா? பழைய ஏற்பாட்டு அது ஒரு பெரிய பாவம். இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன, கிறிஸ்து எழுந்திருக்கிறதுனால நமக்கு என்ன விசுவாசம் இருக்குது? நாம் உயிர்த்தெழுதலின் நாளிலே எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. சரீர உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அங்க ஒரு கைடு இருக்கிறார், முஸ்லிம் கைடு. இஸ்ரேல் போறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், கைடு இருப்பாங்க. அதுல ஒரு முஸ்லிம் கைடு ஆண்டவர் கல்லறையை போய் ஆயிரக்கணக்கானவர் பார்க்கிறாங்க. அவருக்கு அல்லாஹ் மேல ரொம்ப பற்று. ஆனா எல்லா கல்லறை பக்கத்துல போய் கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறத எல்லாம் பார்க்கிறாங்க. இவருக்குள்ள ஒரு கேள்வி, இயேசு மெய்யாகவே உயிர் தெழுந்தாரா? மெய்யாகவே அவர் ரட்சகரா? ஒரு நாள் வீட்டுல போய் பிரேயர் பண்ணாரா? நான் அல்லாஹ்னு நினைச்சிட்டு இருக்கேன், எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தான் இருக்கு. ஆனா அவர் பெருங்கூட்டம் இயேசு உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் சொல்லி உம்மை தேடி வர்றாங்க. உம்முடைய கல்லறை வந்து பார்த்து செல்றாங்க. அந்த இடத்துல இருந்து துதிக்கிறாங்க, நீர் உண்மையிலே உயிர் தெழுந்தீரா? எனக்கு நீ விளங்க செய்ய வேண்டும். எத்தனையோ லட்சம் பேர் அந்த கல்லறைக்கு நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா அப்படி ஒரு ரட்சிப்பு இருக்குமானால், ஒரு ரட்சகர் நீர் இருப்பீரானால், நீர் எனக்கு தேவை என்று சொல்லி அந்த முஸ்லிம் மனிதர் ஜெபித்திருக்கிறார். அந்த நேரத்திலே தேவன் அவருக்கு தரிசனமாகி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கைடு ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறார். ஹல்லேலூயா.
உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிற நாம் துக்க முகத்தோடு இருக்கிறது இயேசு விரும்பவில்லை. ஹல்லேலூயா. துக்கம் எங்க இருக்கும்? செத்து போன வீட்டுல தான் என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். ஜீவன் உள்ள இடத்துல என்ன இருக்காது? துக்கம் இருக்காது. ஜீவன் எங்க இருக்குதோ அங்க மகிழ்ச்சி இருக்கும். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் நம் பட்சத்தில் நமக்காக அவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துக்கமுகமாய் இருப்பதை இயேசு விரும்பவில்லை. அவர் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் விரும்புகிறார். நாளில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் பூரணமாய் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு மந்த இறுதி இருக்க கூடாது. சில பூனை மதில் மேல நின்றுகிட்டே இருக்கும். இந்த பக்கம் குதிக்கவா அந்த பக்கம் குதிக்கவா. சிலர் அப்படி இருப்பாங்க. இயேசுவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல, இயேசுதான் மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. வேற யாரும் மரணத்தை என்ன செய்யல? ஜெயிக்கல. ஜெயிக்க யாருக்கும் வல்லமையும் இல்ல, அதிகாரமும் இல்ல. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு தான் அந்த மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை அவர் கொடுத்தார். பிதாவின் வல்லமையினாலே அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். நம்ம உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நம்ம ஈர்மானம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நான் அவரை நம்பி இருந்தேன், அப்படிதான் சீசர்கள் பேசிட்டு இருந்தேன். அவர் தான் ரட்சிப்பார் நம்பி இருந்தோம், இப்படி ஆகிப்போச்சு கதை. ஒரு கிராமத்துக்கு சர்ச்சை திறக்க போயிருந்தேன் குஜராத்ல. என்னுடைய ஆசிரியர் அந்த சர்ச்சை கட்டி கொடுத்திருந்தார். அவருக்கு அந்த சர்ச்சை ஓபன் பண்ண போக முடியல, ஏஜ் ஆகிட்டு சூழ்நிலை. நீ போய் ஓபன் பண்ணப்பா அப்படின்னு அந்த சர்ச்சைக்கு ஓபன் பண்ண போனா அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கு. எப்படி அந்த கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா, அந்த கிராமத்துல ஒரே ஒரு குடும்பம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பையன். அந்த பையன் அந்த கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த ஆத்தங்கரையில விளையாடும் போது இவனும் தண்ணியில விளையாடி ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போய் 3 மணி நேரம் தண்ணிக்குள்ள ஒரு புதருக்குள்ள கொண்டு அவனை வச்சுட்டு தண்ணி குடித்து ஆள் செத்து போனான். எடுத்து அடக்கம் பண்றதுக்காக வீட்டுல கொண்டு வச்சு வயல்லாம் ஊதி தண்ணி. அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் அடக்கங்கிறதுக்காக அவருக்கு சொல்லி அவர் அடக்கத்துக்காக எங்கேயோ இருந்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு, தாயும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, அன்னைக்கு நீ லாசருவை உயிரோடு எழுப்பினீர், இன்றைக்கும் நீ ஜீவிக்கிறீர், இன்றைக்கும் உம்மை விசுவாசிக்கிறோம், என் பிள்ளையை உயிரோடு எழுப்போம். ஒரு லாசரு நிமித்தம் அநேகர் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள் அல்லவா? என் பிள்ளையை உயிரோடு எழுப்பது நிமித்தம் இந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் உன் மீது விசுவாசம் வைப்பார்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, அப்படி சொல்லி ஜெபித்துட்டே இருந்திருக்காங்க. 11 மணிக்கு அவன் கண்ணை திறந்து வெளிப்படுத்தாங்க. இந்த காட்சியை கண்ட அந்த கிராமமே இன்னைக்கு இயேசுவுக்கு வந்து அந்த கிராமத்துல முதல் ஒரு சர்ச்சு கட்டி ஓபனிங் நடந்துச்சு. இருமனம் அல்ல, நீங்கள் ஒரே இருதயத்தோடு இயேசு விசுவாசிங்க. சிலர் நீங்க சிலர் இரு மனம் இருக்கிறது இல்ல, ஒரே இருதயம் உங்களுக்கு உருவாகட்டும். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே இரட்சகராய் மாறாதவராய் இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் அதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சீசர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். 36ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சீசர்கள் யாரு தெரியுமா? வீட்டை பூட்டிக்கிட்டு பயந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எருசலேம்ல ஒரு பொய் பிரச்சாரம் வந்துச்சு. என்ன பொய் பிரச்சாரம்? சீசர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்க.
இன்னைக்கு தான் லஞ்சம்னா அன்னைக்கே லஞ்சம் வாங்கியிருக்காங்க போலீஸ்காரங்க. லஞ்சத்தை வாங்கிட்டு எல்லாம் பொய்யா ரிப்போர்ட் எழுதினாங்க. ராத்திரி நாங்க இருந்தோம், சீசர்லாம் வந்து களவா அவரை என்ன செய்தாங்க, கொண்டு போயிட்டாங்க. இதனால கூட கொஞ்சம் பயம் வந்து கதவெல்லாம் என்ன செய்தாங்க, நல்லா பூட்டிக்கிட்டு. ஏன்னா வெளியே வந்து அடிச்சு கொண்டு விடுவாங்க. இப்படிலாம் போய் பண்றீங்களா, இப்படிலாம் ஏமாத்த பண்றீங்களான்னு ஊரே கூடிடும். அதனால கதவை லாக் போட்டு உள்ள பயந்து அவர்கள் இருக்கும் போது ஆண்டவர் பாருங்க ஒரு நெட்வொர்க் வச்சிருக்காரு பாருங்க, எங்க இருக்காங்க, எங்க எந்த ரூம்ல ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல போறோமோ அந்த சிச்சுவேஷன் எல்லாம் ஆண்டவர் அறிவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற யாருக்கும் தெரியாதுங்க. அந்த சூழ்நிலையை தேவன் அறிவார். அந்த சூழ்நிலையில தேவன் வந்து நிற்பார். தானியேல் சிங்கக்கவிக்குள்ள போறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால தூதனை லேட் அனுப்பல. தானியேல் போறதுக்கு முன்னாடி தூதன் அனுப்பிட்டாரு. லேட் அனுப்பியிருந்தா சிங்கம் தானியேல் சாப்பிடுவோம். எதுல லேட் பண்ணணுமோ ஆண்டவர் அதுல லேட் பண்ணுவார். எதுல அட்வான்ஸா இருக்கணுமோ அதுல என்ன செய்வாரு, அட்வான்ஸா இருப்பாரு. அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சில நேரம் அவர் அட்வான்ஸா வரணும்னு நினைப்போம். இல்ல, அவருக்கு தெரியும் நேரம் காலம் எல்லாம் அவர் அறிவார். கரெக்டா ஆமென் சொல்லுங்க. அங்க வந்து நின்று சொல்றாரு, உங்களுக்கு சமாதானப்பா, நான் இருக்கேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னதுதான் சமாதானம் தான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை எடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானம். சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. அவர் யாரு? சமாதான காரணர், சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை தான் உண்டாக்குறார். சீசர்கிட்ட வந்து சொல்றாரு, எப்பா நான் ஊழியத்துக்கு உங்களை அழைச்சு எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்? உங்களுக்கு சமாதானமா. அந்த சமாதானம் அவங்க உள்ளத்துல வந்ததுனால பின் வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அதே எருசலேமிலே பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க செயல்படுற விதமே வித்தியாசமா இருக்கும். ஒரு பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க செயல்படுறது வித்தியாசம். ஒரு சமாதானம் வந்த பிறகு ஒரு செயல் வித்தியாசம். ஆமென். எந்த ஊர்ல, எந்த இடத்துல, எந்த எருசலேம்ல கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தாங்களோ அதே எருசலேம்ல பிறவி சப்பானி ஆலயத்துக்கு பக்கத்துல கிடக்காங்க. வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. எருசலேமே எட்டி பார்க்குது, என்னப்பா இயேசுவை களவா கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவன் இயேசுவின் நாமத்தை சொன்னா யார் நடக்கா? முடவன் நடக்கணும்ப்பா. அப்ப இயேசு இருக்கிறாரா? சவுலுக்கு தரிசனமாகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எங்கிருந்து சத்தம் வருது? அசிரியி வாக்கு வானத்திலிருந்து வருது. பேரொளி வந்து பிரகாசிக்குது. சவுலுக்குள்ள என்ன இருந்துச்சு? இயேசு இல்ல. இவங்க எல்லாம் பொய்யா எதையோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சவுலுக்கு தரிசனமாகிறார். இன்றைக்கு இடத்துக்கு வந்திருக்கிற இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இயேசு நமக்கு கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் சமாதானம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு கொடுக்கிறது சமாதானத்தை அவர் கொடுப்பார். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். 45 வசனத்தை வாசிங்க.
மனதை அவர் அந்த 2 சீசர்களுக்கு எதை திறந்தாரு? கண்களை திறந்தார். இவங்களுக்கு எதை திறக்கிறார்? மனதை திறக்கிறார். ஆமென் சொல்லி அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்தவங்க மனம் பூட்டப்பட்டிருக்கும், மனம் இருளா இருக்கும், மனக்கதவுகள் அவங்களுக்கு திறந்திருக்காது. அதனாலதான் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு இன்னும் அறிய முடியல, ருசிக்க முடியல. இன்னும் மந்திரவாதிகிட்ட போறாங்க, ஜோசியம் பார்க்க போறாங்க. நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தேவனை விட்டு தூரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பேய ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை ஆண்டவர் ஹெல்ப் பண்ணலன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? பேய் ஹெல்ப் பண்ணிட்டு மந்திரங்களை தேடி போறாங்க. சீசனுடைய மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இப்ப வந்து அவருடைய மனதை திறக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு மனதை திறக்கிறார்? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, உணரும்படி. ஏன்னா வேத வாக்கியங்கள் இருந்துதான் நமக்கு ஜீவன் வருது. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் சத்தியமானவைகள். என்னது வேத வாக்கியம்? என்னது சத்தியம். அதில் உள்ள ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் ஒளிந்து போகாது. இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்ததிலிருந்து அவர் உயிர் தெழுந்த நாள் வரைக்கும் ஏறக்குறைய 100 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ வந்தாரு சிலுவையில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அவரை குறித்து ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறியது. அதனாலதான் சீசர்களை கடிந்து கொண்டார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி, விசுவாசிக்க முடியாதபடி மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களே. என்னப்பா நீங்க எத்தனை பேர் வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. சும்மா பைபிள யாருக்கும் தெரியாதுங்க. உங்க கம்பெனில கூட வேலை வாசிப்பாரு, அவர் 10 தடவை பைபிள படிச்சிருக்கேன் பாரு, ரட்சிக்கப்பட்டிருப்பாரா? இல்ல. பைபிள படிச்சவங்க இல்ல. கர்த்தர் நம்ம மனதை திறக்க வேண்டும். மனம் திறக்கப்படும் போது வேத வாக்கியங்களின் வல்லமையை, வேத வாக்கியங்களின் ஆழங்களை, வேத வாக்கியங்களின் வெளிச்சத்தை நீங்க அறிய முடியும். எத்தனை பேர் நாள்ல உங்க மனதை கர்த்தர் திறக்கணும்னு நினைக்கிறீங்க? மனம் திறக்கப்பட்டவங்க தான் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தீங்க. இல்லன்னா நீங்க என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? சிலுவை கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானான்னு கேட்டுட்டு நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க. என்னைக்கு கர்த்தர் வேதத்தின் வசனங்களை அறியும்படி உன் மனதை திறக்கிறாரோ, நிறைய பேருக்கு நான் ராத்திரியே ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். நடுராத்திரி கூட்டு போய் கடல்ல குளத்திலையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா மனக்கண் திறக்கப்பட்டவனே கந்தாக மந்திரி கேட்கிறான், தண்ணீர் இருக்குதே, தடை என்னப்பா எனக்கு கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. மனக்கண் திறக்கப்பட்ட பிறகு அவனை போய் நம்ம பிடிக்க வேண்டியது, அவன் வந்து நம்மளை பிடிச்சிட்டு இருப்பான். பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுங்கய்யா, என்னையா நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னொன்று, மனக்கண் திறக்கப்படாதவர்கள் வேத வாக்கியங்களை குறித்து தப்பான எண்ணம் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. வேத வாக்கியங்களை குறித்து நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்கிறான், ஒருத்தன் 7 மனைவியை கேட்டாயா? எத்தனை மனைவி? உயிர்த்தெழுதலின் நாளில் யாரு அவனுக்கு மனைவியா இருப்பா? கேள்வி பார்த்தீங்களா? என்னென்னலாம் கேட்காங்க வெளிப்பாடு. இயேசுவை பற்றி என்னென்ன கேள்விலாம் கேட்காங்க. இவனுக்கு கேள்வி வந்திருக்கு பாருங்க. உயிர்த்தெழுதலின் நாளில் அவன் யார் மனைவி? யாருக்கு இருந்தா உனக்கு என்ன? நீ ரட்சிக்கப்படுயா? அநேகருக்கு அடுத்த மனைவியை பற்றி தான் பிரச்சனை. அவன் மனைவி எப்படி? அன்னைக்கு ஒரு ஊழியக்கார் ஒருத்தர் வந்து கேட்க, அவர் மனைவி எப்படி? அந்த ஊழியக்கார் பேர சொல்ல, அவர் மனைவி
நான் சொன்னேன், பிரதர் உங்க மனைவியை பாருங்கய்யா, காலம் பொல்லாத காலமா இருக்கு. அல்லேலூயா. சிலர் போன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் அந்த ஆலன் பாலுக்கு முடி எப்படி பிரதர்? என் ஒய்ஃப் அவங்களுக்கு சிஸ்டர், அதனாலதான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்பாங்க, உங்க மச்சான் அவர் முடி எப்படி? இங்க ஒருத்தர் பேசியிருக்காரு அமெரிக்காவில், அவரெல்லாம் நம்பாதுங்க, அவரே விக்கு வச்சுட்டு அலைகிறாரு, அவர் எப்படி உபதேசம் பண்ணுவாரு? அல்லேலூயா. மக்களுக்கு அடுத்தவங்களே என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணணும். அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்? சின்ன வயசுல இருந்து அது உண்மையான முடி, உண்மையான முடியை நம்ம என்ன ஆக்குறோம்? நம்ம ஆளுக்கு விக்க ஆக்கிறோம். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசுவை புத்தர் காந்தியோட கொண்டு வச்சிருக்கான் பாருங்க பாட்டுல. இயேசு யாரு? தேவகுமாரன், சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க வேத வாக்கியங்களை அறியாதனால தப்பான எண்ணம் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, பைத்தியக்காரா, உயிர்த்தெழுதல் நாள்ல கொடுமனையும் கொடுப்பனையும் அங்க கல்யாணம் கிடையாது, ஆண் என்றும் பெண்ணென்ன கிடையாதுப்பா. எல்லாம் எப்படி இருப்பாங்க? நீ அங்க போய் குடும்பம் நடத்தலாம் என்று அலையதான் நடத்தி நீ போடுற சண்டையே பெரிய சண்டையா இருக்கு. பரலோகத்துல போய் நீங்க குடும்பம் நடத்துறீங்கன்னா அவ்வளவுதான், முடிச்சு. சிலர் சிரிக்கிறீங்க, சிலர் முறைக்கிறீங்க, சண்டை நடக்குன்னு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர்னால உங்கள் மனதை திறப்பாராக. அதனாலதான் பவுல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு சபைக்கும் நிருபங்களை எழுதும்போது என்ன சொல்லி ஜெபிக்கிறாரா? ஆண்டவரே, இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள். அவருடைய வல்லமையை அறிவதற்கு, அவருடைய மகத்துவங்களை அறிவதற்கு, அவருடைய மேன்மையை அறிவதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவசியம். அவரால் தரிசனத்துல பகல்ல ஆண்டவரை பார்த்துட்டு இருக்க உயிர்த்தல் இயேசு எவ்வளவு மகிமையும் மேன்மையுமா போயிட்டு இருக்காரு. இந்த அவர் ஒரு ஸ்டெப் வைக்கும் போது இந்தியாவில் ஒரு கால் வச்சாருன்னா அடுத்த ஸ்டெப் இமயமலையை தாண்டி அவருடைய கால் பாகிஸ்தானில் போய் நிற்குது. மலைகளும் குன்றுகளும் அவருக்கு கீழே சும்மா ஒரு பால் கிடந்த மாதிரி கிடக்குது, அதுக்கு மேல அவர் நடந்து போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஏதோ இயேசுன்னு சின்ன அவரை சிலுவையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்படி இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுக்கு ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொடக்கிட்டாருன்னா ராஜாலாம் இல்லாம போயிடும், பூஜாவாயிடும். ராஜபக்சேக்கு ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், ஐயா உங்களுக்கு தான் ராசி இருக்கு, உங்களுக்கு தான் பலன் இருக்கு, நீங்க தான் எப்பவும் இலங்கையில் அதிபர், நீங்க உடனே தேர்தல் நடத்துகின்ற அந்த மனிதன் ஜோசியக்காரனை நம்பி உடனே 2 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல். அது மாத்திரம் இல்ல, எங்கெல்லாமோ போய் உண்மையோ பொய்யோ சில காரியத்தை சொல்றாங்க. நரபலியில அந்த மனுஷன் கொடுத்திருக்கான், மனுஷர்களை நரபலி. திருப்பதியில வந்து லட்டு வாங்கி பெரிய லட்டாவை கொடுத்து, ஐயா நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்கீங்க, பெரிய ஆசீர்வாதம் அங்க போனாரு. ஏன்னா ராஜாக்களுக்கு மேலே அவர் ராஜாவாக இருக்கிறார். அதான் அவர் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. உங்களுக்கு அதிகாரங்களை மாற்றுவார், சட்டங்களை மாற்றுவார். இந்த தேசத்தில் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிசல்ட் வருது, ராத்திரி ஜோசியக்காரன் வீட்டை ஊரே காலிட்டு போட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆளுகை அதிகாரம் எல்லாம் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசுவினுடைய. இன்றைக்கு
இன்றைக்கு அவரை அறியத்தக்க ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னைக்கு சில இடத்துல அப்படி வந்திருக்கீங்க, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படி நினைக்காதீங்க. உங்க கண்களை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுப்பாராக. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியத்தக்க ஒரு பிரகாசம் உள்ள கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்கிற ஒரு வல்லமை இருக்கு, பவர். அது எல்லா வல்லமையோட மேலான வல்லமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ளணும். அந்த வல்லமையின் மேன்மை உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க போற இடத்துல அந்த வல்லமையை நீங்க வெளிப்படுத்த முடியும். நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்கள் துக்க முகமாக இருந்தார்கள். அந்த துக்க முகத்தை கர்த்தர் மாற்றினார். நான் என்னடா ஏடா துக்கமா இருக்கீங்க? அல்லேலூயா. பயந்து இருந்தார்கள் சீசர்கள். ஏடா பயப்படுறீங்க? எருசலேமா, எருசலேமே என்னுடைய நகரம்பா, என் சிட்டியில என் கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துல நீங்க பயந்து கூட்டம் போட்டுட்டு இருக்கணுமா? கைவத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமெரிக்காவில் தைரியமா ஊழியம் செய்யுங்க, தைரியமா டாக்ஸ் கொடுங்க, தைரியமா இயேசு சொல்லுங்க. இது அவருடைய சிட்டி, அவருடைய தேசம். சொல்லுங்க. பூமியாளின் நிறைவும் கர்த்தருடையது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவாராக. விசுவாசத்தின் ஆவி உங்களுக்கு உருவாகட்டும். பிரயாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு வரும்போதுதான் நீங்க தரிசனங்களை எல்லாம் பார்க்க முடியும், பரலோகத்தை பார்க்க முடியும், தேவனுடைய கரத்தை கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய மனதை திறந்தார். பயம் அவங்களை விட்டு ஓடிட்டு அதுக்கு பிறகு ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்றாங்க, மற்றவங்க சொல்றாங்க, நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமமாக இருக்கும். இந்த நாமத்தை நீங்க சொல்லவே கூடாதுங்க. எருசலேம்ல இல்லையா? நாங்க சொல்லுவோம்யா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்துட்டு உயிர் தெழுந்த இயேசு எங்களுக்காக கிரியை செய்கிறார். நீ ஜெயில ஒண்ணு போட்டா கூட ஜெயில திறக்கிறதுக்கு ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. போட்டாங்களா போடல? எருசலேம்ல சிறை கதவுகள் தானாய் திறவுண்டது. எருசலேமின் இருப்பு கதவுகள் தானாய் திறவுண்டது. ஆமென் சொல்லுங்க. நீங்க உயிர் தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு பயம் கிடையாது. இந்த வேலை போனா அந்த வேலை. ஆமென் சொல்லுங்க. இந்த கம்பெனி இல்ல அந்த கம்பெனி. ஹல்லேலூயா. எனக்கா ஒரு கம்பெனி அவர் இந்த இடத்துல தேசத்துல உருவாக்குவார். எனக்கா ஒரு சட்டத்தை இந்த தேசத்துல அவர் உருவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த கண்கள் உங்களுக்கு இருக்கும்போது மன தைரியம் உருவாகும். என் பையன் 4 வயசு 5 வயசா இருக்கும்போது எங்க கூட்டு போவேன், அங்க நாய் இருக்கும், கழுத்து வீசுவான். ஏய் ஏன்னா கழுத்து அப்பா இருக்கீங்களா அப்படின்னா அப்பா இருக்காங்கிற ஒரு தைரியம். ஆமென் சொல்லுங்க. உயிர் தெழுந்த அப்பா இருக்காங்க நமக்கு. ஹல்லேலூயா. நீ தைரியத்தோடு இரு, நீ விசுவாசத்தோடு இரு. அவர் யாருக்காக உயிர் தெழுந்தார்? உனக்காக உயிர் தெழுந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்காக உன்னை ஆசீர்வதிக்க. கடைசி அந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். வாசிங்க. 59-60 வாசிங்க. 24ஆம் அதிகாரம் 59 வாசிங்க. சாரி 50-51 வாசிங்க. பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கையில் ஹல்லேலூயா.
சீசர்களுக்கு கடைசியில என்ன கொடுத்தாரு? ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நல்லா இருக்கப்பா. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப கையை நீட்டிட்டே இருக்காரு. அந்த கை இன்னும் நீட்டப்பட்டிருக்கு. ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹalleluya. பெத்தானியா வரைக்கும் கூட்டிட்டு போய் எப்பா பிளஸிங்கா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு அவர் ஆசீர்வதிக்கிற இயேசுவாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். எத்தனை பேர் ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்றீங்க? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எபேசியர் 1:3 எழுதியிருக்கு. வாசிங்க, ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய. நம்ம ஆசீர்வாதம் நமக்கு 2-3 தான் தெரியும். காரு, வீடு, நகை, இது அது இது இது இல்லைங்க. உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அதான் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். உங்கள் மேல ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. என்ன ஆசீர்வாதம்? உன்னதத்தின் ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம். ஹalleluya. இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு பூமிக்கு கொடுக்கப்பட்ட 120 பேருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க எத்தனை பேர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? அதுதான் ஜெபிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. முதலாவது தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்க மேல வரும்போது மற்ற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கர்த்தர் கூட கொடுப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்த உடனே பேதுரு பிரசங்கிக்கிறதே வித்தியாசமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னப்பா ஒன்னும் காலேஜ்லாம் படிக்கலையே பேதுரு, PhD வாங்கலையோ, மீன் பிடிச்சிட்டு இருந்தவல்ல, இவன் பேசுறதே வித்தியாச ஸ்டைலா இருக்கப்பா. பேசுகிற தைரியத்தை கண்டு, ஞானத்தை கண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்குள்ள இறங்கும் போது எல்லா ஞானம், கிருபை வா மேல வந்து இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும்? தூத்துக்குடி மாவட்டத்துல நான் முதலூர் இடத்துல இருக்கிறேன். அங்க ஒரு ஜபமையம் கட்டிட்டு இருக்கோம். 1000 பேர் உட்கார்ந்து அங்க கூட்டத்துக்கு ஒரு அம்மா வந்துச்சு. எனக்கு தெரியாது, ரகசியமா வந்திருக்கு. அது குறி சொல்ற அம்மா. ஆணைக்குடி என்கிற கிராமத்துல டெய்லி 40 பேர் 50 பேர் குறி கேட்க வருவாங்க அந்த அம்மாட்ட. அதுக்கு சமாதானம் இல்லை, அதுக்கு போராட்டம். அது ரகசியமா எங்க வந்திருக்கு? கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வருது. ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு என்னோட ஒரு வெளிப்பாடை திரும்ப திரும்ப சொல்லி அந்த அம்மா அன்னைக்கு சந்திக்கப்பட்டாங்க. அது பிறகு அந்த குறி சொல்ற ஒரு வேலை வச்சு குறி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தான் கொடுத்தாங்க. நீங்க கொண்டு போங்க. அப்புறம் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வேலை ஒன்று நட்டி வச்சிருப்பாங்க. சொல்லாங்க, அந்த வேலை எடுத்து நான் இப்ப சீனி கிழங்காரன் போட்டேங்க, கிழங்கு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு. சில மாசம் கழித்தவங்க திரும்ப சந்திச்சேன். இடையிலே கூட்டங்களுக்கு வருவாங்க. சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் ஒரே ஒரு காரியம், இந்த பெர்மான்ஸ் பாட்டை பாடுறேன் பிரதர், பாடி தொடங்கி பெர்மான்ஸ் பாட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆனா எப்படியோ நாக்கு புரண்டு முடியும் போது எம்ஜிஆர் பாட்டுல போய் முடியும். ரட்சிக்கப்பட்டவரும் எம்ஜிஆர் விட மாட்டேங்க, படம் விட மாட்டேங்க, ரஜினி விட மாட்டேங்க, சூர்யா விட மாட்டேங்க. சில என்னன்னு தெரியல. ஜெபம் அன்னைக்கு ஜெபித்தேன். கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்துச்சு. திரும்ப அந்த அம்மாவை பார்க்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? படிப்பறிவு இல்லாத அம்மா, பிரதர் இப்போ எனக்கு கர்த்தர் புது புது பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நிறைய பாடல்லாம் எழுதிட்டு இருக்கேன் நாங்க. ஆமென் சொல்லுங்க.
ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன் மேல ஊற்றப்படும் போது நீ கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே அவரோடு நீ வாசமாய் இருப்பாய். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு வாழ்க்கை யுஎஸோட முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு அப்படி இல்லை. அநேகருடைய பங்கு இம்மையோடு முடிகிறது என்று வேதம் சொல்லுது. இம்மையில அவங்க பங்கு இருக்கு, இம்மையோடு அவங்க பங்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அப்படி இல்லை. உங்க பங்கு பரலோகத்தில் காத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளும் போது உனக்கு மாத்திரம் உன் குடும்பத்துக்கும் ஆண்டவர் தான் சொல்றார், உன் சந்ததியின் மேல் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க மேல ஊற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பு நான் வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட தெளிவாய் பேசினார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன்ப்பா அப்படின்னு. எனக்கு ஒரே சந்தோஷம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறாராம அப்படின்ட்டு என் மனைவிட்டு சொன்னேன். அவளுக்கு சந்தோஷம். இது வேற நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகளையும் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு ஹோட்டல் இருக்கு சென்னையில, அங்க கூட்டிட்டு போய் அங்க ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கி அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களாப்பா, என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாவற்றையும் சொல்லி போதித்து ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த அறைக்குள்ள இறங்கி வந்துச்சு. ஒரே நேரத்தில் கர்த்தர் 3 பிள்ளைகளையும் பரிசுத்தாவினால் நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 பிள்ளைகளும் ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இதை விட ஆசீர்வாதம் என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. 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 உன் பிள்ளைகள் மேல ஆவியானவர் ஊற்றப்படுறதை விட வேற ஆசீர்வாதம் பூமியில ஒண்ணும் கிடையாது. குப்பை. ஆமென். பிள்ளைகள் குறித்து ஒரே ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. படிப்பு மற்ற காரியம் எல்லாத்தையும் தூரப்படுங்க. உன் பிள்ளைக்கு ரட்சிப்பு இல்லைன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உன் பிள்ளை ரட்சிப்பு இல்லாத ஒரு பிள்ளை உன் பிள்ளை இருந்துட்டு இருக்குன்னா நீ பிள்ளை பெறாமல் இருந்தது பாக்கியமா இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை எங்க போகுது? நரகத்துக்கு போகுது. பிள்ளை இல்லாம இருந்துச்சுனாலே உனக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லு. கர்த்தர் இந்த நாளிலே சீசர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஓ ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதம் விரும்புறீங்க இந்த உயிர்த்தலின் நாள்ல? அந்த எபேசியர்ல 7 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கு. அதை எடுத்து சொல்லணும் 2 மணி நேரம். இந்த அதிகாரத்திலிருந்து லூக்கா 24 கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பேசியிருக்கிறார். சீசர்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இடைப்பட்டார் என்பதை கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு தெளிவாக பேசியிருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அதே கிரியை நடப்பிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யார் துக்கமுகத்தோடு நீங்க இருக்கீங்க, உங்க துக்கத்தை தேவனுக்கு மாற்றுவார். எந்த காரியத்தில் இருந்து பயந்து கலங்கி கொண்டிருக்கீங்க, அந்த பயத்தை கர்த்தர் உங்களை விட்டு எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வர வர உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கும். ஒரு தானியலுக்கு எப்பவும் ப்ரமோஷன் தான் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்க கூட இருந்துச்சுன்னா உங்களை ஒருத்தரும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச பிரதர் படிப்பறிவு இல்லாதவர், பெட்ரோலியம் கம்பெனில அந்த வால்வு செக் பண்றதுல துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்க. அந்த மற்ற எல்லா அவர் கூட வேலை செய்யற எல்லா வெள்ளக்காரங்க தான். இவரை அற்பமா நினைச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனி இன்னொரு கவர்மெண்ட் இதோட கான்ட்ராக்ட்ல இருந்துட்டு இருக்கு. இவர் வெளியே போக உள்ள பிரச்சனை வந்துச்சு. அவன் கேட்டா, நான் கம்பெனில ஜான்சன் எங்கப்பா அப்படின்னா, அவனை அனுப்பிட்டோம் அப்படின்னா,
அவனை அனுப்புற கான்ட்ராக்ட் நான் முடிச்சிருவேன், அவனை முதல் கூப்பிடு. ஜான்சன் இருந்தாலும் வாழ்வு சரியா ஓடும். அல்லேலூயா. திரும்ப கூப்பிட்டாங்க. அவர் கேட்டார், பிரதர் என்ன சொல்றது அப்படின்னு. சம்பளத்தை கூட்டி கேளுங்க போங்க அப்படின்னு. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கும்போது உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். உன்னை ஒருத்தரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. சிங்கக்கவில உங்களை போட்ட மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ப்ரமோஷனோட உங்களுக்கு வேலை வரும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் நாளில் எல்லாம் கர்த்தரை துதிக்க போறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து இன்னைக்கு முடிக்க போறோம். எல்லாம் எழுப்பி நிற்போம்.